ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து 8th 6வது இயல் தான் பார்க்க போகிறோம். இந்த பாட்டு வந்து தகடூர் யாத்திரை அந்த தான் பார்க்க போகிறோம். என்னென்னா வந்து மாபெரும் சிறப்பு, மண்பதை காக்கும் மாபெரும் சிறப்பு வந்து மாமலைக்கு உண்டு. மலைக்கு வந்து இருக்குது. மண்ணில் பொழியும் மழை நீரை வந்து சத்தான வித்துக்களை வந்து நித்தமும் முளைக்க செய்யுது. உணவை தந்து உலக உயிர்கள் எல்லாம் ஊட்டி வளர்க்குது. வளமான மழையால் தான் வந்து பயிர்கள் செழிக்குது. அதை பற்றின ஒரு காட்சிகளை பற்றி வந்து நம்ம பார்க்குறோம். அதுதான் வந்து தகடூர் யாத்திரை பாட்டு. பெருநீரால் வாரி சிறுக்க இருநிலத்து இட்ட வித்து எஞ்சாமை நாறுக நாறுக முட்டாது வந்து மழை பெய்க. அடுத்து காவாது வைக உருகெழும் மோதை வெறி படையோடு. அடுத்தது நாரை பிரியும் விளைவால். இந்த வேர்டு மட்டும் ஒரு சில மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறியினா என்ன? அஞ்சி. வெறிங்கிறது அஞ்சின்னு அர்த்தம். யானர்னா புது வருவாய். முட்டாதுன்னா தட்டுப்பாடின்றி. வாரினா வருவாய். என்ன சொல்ல வராங்கன்னா, சேர மன்னருடைய அகன்ற அந்த நாட்டில் வந்து மழை நீரால் வந்து வருவாய் வந்து சிறந்து விளங்குக அப்படிங்கிறாங்க. அந்த நிலப்பகுதியில் இட்ட விதைகள்லாம் வந்து குறையில்லாமல் முளைவிடுக. அப்புறம் முளைச்ச விதைகள்லாம் வந்து செழிப்புடன் வளர வந்து தங்குதடை இல்லாமல் மழை வந்து பொழியுக. அப்புறம் தகுந்த காலத்தில் வந்து மழை வந்து பொழியிறனால பயிர்கள் வந்து வாட்டமின்றி கிளைத்து வளர சொல்கிறாங்க. அப்புறம் கிளைத்து வளர்ந்த அந்த பயிர்கள் வந்து பால் முற்றி கதிர்களை வந்து ஈன சொல்கிறாங்க. அப்புறம் அந்த கதிர்கள் வந்து அறுவடை செய்து பெற்ற அந்த ஏறுநாள் வளம் சிறக்கும் செல்வர்கள் காலத்தில் வந்து நிறைக அப்படிங்கிறாங்க. அந்த காலத்தில் வந்து நிறைந்துள்ள நெற்போர் காவல் இன்றியே வந்து விளங்குகங்கிறாங்க. போரினை அடித்து நெல்லினை கொள்ளும் காலத்தில் உழவர்கள் எழுப்பும் இந்த ஆரவார ஒளியால் வந்து நார் இனங்கள்லாம் வந்து அஞ்சி பெண்பறைகளோடு பிரிந்து செல்லும் சிறப்புடைய வந்து அந்த சேர மன்னனுடைய அகன்ற பெரிய நாடு புது வருவாயுடன் சிறந்து விளங்குக. மழை பெய்யுது, அப்புறம் விதையிடுறாங்க, அது முளைச்சி வருது, அப்புறம் அது பயிராக வருது. பயிர் வந்து கதிராக மாறி கதிரை வந்து அடித்து கொண்டு களத்தில் போடுறாங்க. அந்த காலத்தில் வந்து இந்த சத்தம் போட்டு முடுக்குறாங்க, பொக்குலாம் வரக்கூடாது அப்படின்ட்டு. அதை பார்த்து அஞ்சு பெண் பறவைகளை விட்டுட்டு பிரிஞ்சு போகுதாமா. பறவை இனங்கள் நாரை இனங்களை வந்து விட்டுட்டு போகுது. அந்த சிறப்புடைய வருவாயுடைய நாடு சேர நாடுங்கிறாங்க. அவ்வளோதான். இதோட ஆசிரியர் பேர் வந்து தெரியல. தகடூருங்கிறது வந்து இப்போ வந்து தருமபுரி அப்படின்னு அழைக்கப்படுறது. இந்த நூல் முழுமையாக கிடைக்கல. இந்த நூலோட சில பாடல்களில் வந்து புறத்திருட்டு என்னும் தொகுப்பு நூலில் வந்து கிடைச்சது. தோட்டத்தில் தம்பி ஊன்றிய எனது வித்துக்கள், என் நண்பன் செய்த தொழில் அவனுக்கு வாரி பெருகிற்று. அக்களத்து அக்கூட்டல் களத்து கதிரீன. அடுத்து மலைச்சோறு. ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படையாக விளங்குறது வந்து மழை பெய்து விட்டால் நீர்நிலை வந்து மழை வந்து பொய்த்து விட்டால், மழை வரலின்னா நீர்நிலையில் வத்திடு. நாட்டில் வந்து பசி பஞ்சம் வந்து தலைவிரிச்சாடும். அப்போ வந்து மழை வரக்கு வேண்டி நிறைய பேர் வழிபடுவாங்க. அந்த மழை வழிபாட்டின் போது பாடப்படுற பாட்டை வந்து ஒன்று பார்க்கலாம். எங்கள் ஊரில் கூட ஒரு டைம் மலைச்சோறு கொடுத்துருக்காங்க. ரொம்ப வந்து பஞ்சம்லாம் இல்லை, ரொம்ப வெயில் காலம். அப்போ வந்து கூழ் மாதிரிலாம் கொடுத்தாங்க ஒரு பெரிய வீட்டிலேருந்து. அதுதான் வந்து சொல்ல வராங்க. மலைச்சோறு இதுக்கு பேர் தான். வாளியிலே மாக்கரைச்சு வாசலெல்லாம் கோலம் போட்டு கோலம் கரையவில்லை, கொள்ளை மலையும் பெய்யவில்லை, பானையிலே மாக்கரைச்சு பாதையெல்லாம் கோலம் போட்டு கோலங்கரை. அதான் அந்த பாட்டு தான் வந்து சொல்கிறாங்க. இது அந்தளவுக்கு தேவையில்லை. மழை பெய்யாமலாம் ஊரில் பஞ்சம் ஏற்படுற காலத்தில் வந்து சின்ன சின்ன ஊரில் வந்து ஒவ்வொரு வீடாக சென்று உப்பில்லாத சோத்தை வந்து ஒரு பானையில் வாங்குவாங்க. ஊர் பொது இடத்துல வச்சு அதை எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. அந்த பஞ்சத்தை காட்டும் அடையாளமாக இது பண்ணுறனால அந்த வானமே வந்து மனம் இறங்கி மழை பெய்ய செய்யும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கை. இதைத்தான் வந்து மலைச்சோறு நோம்புங்கிறாங்க. பழந்தமிழரோட வழிபாட்டு மரபுகள் என்னும் நூல்லேருந்து தான் இந்த கொங்கு நாட்டு மலைச்சோறு வழிபாடு. நாங்களும் கொங்கு நாட்டு இதுதாங்க, ஈரோடு மாவட்டம்.
அப்போது பழந்தமிழில் வழிபாட்டு மரபுகள் என்னும் நூல்லேருந்து இந்த தலைப்புலேருந்து என்னும் கட்டுரையிலேருந்து பாடல் எடுக்கப்பட்டிருக்குது. இந்த நூலோட பதிப்பாசிரியர் வந்து கௌரன். சரிங்களா. கனத்த மலை என்னும் சொல்லோட பொருள் வந்து பெருமலை. அடுத்தது வாசல் எல்லாம். வாசல் எல்லாம். பெற்றெடுத்தோம், பெற்று கூட்டல் எடுத்தோம், கால் கூட்டல் இறங்கி, கால் இறங்கி. அடுத்து இயலாறு. கொங்கு நாட்டு வணிகம். திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுங்கிறது பழமொழி. அதுக்கு பழந்தமிழ்லே வந்து சான்றாக விளங்குனாங்க. காலத்தால் முற்பட்டவர்களான பழந்தமிழர் வந்து சோம்பி திரிந்தவர்கள்ல, உழைத்து உழைத்து வாழ்க்கையில் இன்பம் காணுவதிலேயே வந்து கண்ணும் கருத்துமாக இருந்தாங்க. அவர்கள் மலைகளுடன் காடுகளுடன் கடலுடனும் கலந்து உறவாடினாங்க. அப்போ வந்து பழந்தமிழர் ஆண்ட கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம், கொங்கு நாடாக வருது, கொங்கு நாட்டின் அன்றைய வணிகம் வந்து அன்றைய வணிகம் இன்றைய வணிகம் குறித்து நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியமும் சங்க இலக்கியம் வந்து தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்களுக்கு உரிதாக வந்து கூறுச்சு. என்னது? தொல்காப்பியம் சங்க இலக்கியமே. பண்புகள் மூவர் தன்பொழில் வாய்ப்பு அப்படிங்கிறது தொல்காப்பியம் கூறியிருக்கு. மூவேந்தரோட காலத்தை வந்து வரையறுத்து இது கூற முடியல. வால்மீகி ராமாயணம், மகாபாரதம், அர்த்தசாஸ்திரத்தில் எழுதுனது யார்? இவர், ஐயையோ அவர் பேர் வந்து வச்சே, சாணக்கியர். அசோகர் கல்வெட்டு ஆகியவற்றில் மூவேந்தர்கள் குறித்த செய்திகளில் இருக்குது. இதனால் இவர்கள் பன்னெடுங்காலத்திற்கு முற்பட்டவங்க அப்படிங்கிறத நம்ம அறியலாம். ஏன்னா அசோகர் கல்வெட்டுலேயே இருந்திருக்கு. ராமாயணம், மகாபாரதம், அசோகர் கல்வெட்டு, அர்த்தசாஸ்திரம். சேரர் அவரை பற்றி பார்க்கலாம். முடியுடைய இந்த மூணு வேந்தர்களில் பழமையானவர் அவர் தான். ஏன்னா ஃபஸ்ட் எடுத்துனே சேர சோழ பாண்டியர் அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். அதுலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம். போந்தை வேம்பே ஆரென வருவும் மாபெருந்தனையர் மலைந்த பூவும். வேம்பு அப்படின்னு வருதா, அதை வச்சு சேரர் பற்றியும் கண்டுபிடிச்சிக்கலாம். இது சொன்னது வந்து தொல்காப்பியர். அப்புறம் சேரர்களின் நாடு வந்து குடநாடு. இவருடைய தலைநகரம் வந்து வஞ்சி. அப்புறம் வந்து மேற்கு மலைத்தொடரில் தோன்றி அரபு கடலில் கலக்கும் பேரியாற்றங்கரையில் இருந்தது. இந்த நகர் வந்து அங்கே இருந்துச்சு. அரபிக்கடல் கலக்கும் பேரியாற்றங்கரையில் வந்து இருந்துக்குது. இதனை கருவூர் அப்படின்னு சொல்லுவாங்க. வஞ்சியை வந்து தான் கரூர்னு சொல்லுவாங்க. தொண்டி, முசிறி, காந்தலூர் என்பன சேரநாட்டின் துறைமுகப்பட்டினம். சேரநாட்டின் துறைமுகப்பட்டினம் என்னது? தொண்டி, முசிறி, காந்தலூர். இவங்களுக்கு வந்து விற்கொடி தான் வந்து அவங்களோட கொடி வந்து வில்கொடி. பனம்பூ வந்து இவர்களுக்குரிய பூ. சரிங்களா. சேரங்களுக்கு வந்து பனம்பூ விற்கொடி. சேரநாட்டோட எல்லைகள் வந்து பண்டைய சேரநாடு அப்படிங்கிறது கேரள பகுதியும் தமிழ்நாட்டின் சேலம், கோவை மாவட்டம் பகுதியில் இணைஞ்சு இருக்குது. சரிங்களா. கேரளா, சேலம், கோவை அப்படிங்கிற பகுதியில் இணைஞ்சிருக்குது. சேலம், கோவை பகுதிகள் வந்து கொங்கு நாடு என்று பெயர் பெற்றன. இப்பகுதி சேரர்களின் உறவினர்கள் வந்து ஆட்சி செஞ்சு வந்திருக்காங்க. அப்போ கொங்கு மண்டலம் அப்படின்னா கார்மேக கவிஞர் இயற்றிய கொங்கு மண்டல சதகம் என்னும் நூலில் வந்து வடக்க அந்த ஆறிட்டுது கார்மேக கவிஞர் அவை என்ன இயற்றிருக்காருன்னா கொங்கு மண்டல சதகத்தில் அந்த எல்லைகள் பற்றி விவரிச்சிருக்காரு. கொங்கு மண்டலத்துக்கு வடக்க வந்து பெரும்பாலை, தெற்கே பழனிமலை, மேற்கே வெள்ளிமலை, கிழக்கே மதிட்கரை. இதெல்லாம் தான் வந்து கொங்கு நாட்டோட எல்லையாக இருந்துக்குது. அடுத்தது இன்றைய நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களையும் சேலம், கரூர் மாவட்டங்களையும் சில பகுதியை உள்ளடக்கியதாக வந்து கரூர் வந்து இருந்திருக்கு. ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நீலகிரி, நாமக்கல், திண்டுக்கல். சரிங்களா. கொங்கு நாட்டு பகுதி வந்து காவிரி, பவானி, நொய்யல், ஆண் பொருணை என்று அழைக்கப்படும் அமராவதி, ஆண் பொருணை, தன் பொருணைன்னு தாமிரபரணி இந்த ஆறுகளில் வந்து செழிக்க செய்யுது. பழங்கால வணிகம். பழங்கால வணிகத்தை வந்து பார்க்கலாம். இப்போ இந்த உழவு, கைத்தொழில், வணிகம், பிஸ்னஸ் அதெல்லாமே வந்து ஒரு நாட்டோடைய நல்வாழ்வுக்கு வந்து அடிப்படைங்கிறாங்க. உள்நாட்டு வெளிநாட்டு வணிகத்தில் வந்து தமிழர்கள் சிறந்து விளங்கியிருக்காங்க. கடல் வணிகத்தில் வந்து முக்கியமாக சேரநாடு வந்து சிறப்பாக இருந்திருக்கு. அதுக்கு வந்து காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோடைய இயற்கை அமைப்பு தான் காரணம். சேரர்கள் வந்து எப்படி சொல்கிறது, பெரிய பெரிய வலிமை மிகுந்த கப்பலெல்லாம் வந்து வச்சுருந்துருக்குறாங்க. செங்குட்டுவனுடைய கடற்போர். செங்குட்டுவனை வந்து ஒரு சேரனோட அரசர் பெயர்.
அவருடைய கடல் போர் வெற்றியால் வந்து அவன் வந்து கடல் பிறக்கோட்டிய செங்கோட்டுவன் என்று அழைக்கப்பட்டான். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையரை வந்து சேர மன்னர்களை வந்து அடக்குனாங்க. முசிறி சேரர்களின் சிறந்த துறைமுகங்களை வந்து ஒன்று பார்த்துருப்போம். தொண்டி, முசிறி, காந்தளூர். இங்கேருந்து தான் வந்து மற்ற நாடுகளுக்கு எல்லாமே வந்து மிளகு, முத்து, யானை தந்தங்க, பட்டு, மணி எல்லாம் வந்து ஏற்றுமதி வந்து செஞ்சாங்க. அப்புறம் வந்து பொண்ணுமே மென்மை மிக்க புடவைகள், சித்திர வேலைப்பாடு அமைந்த ஆடைகள் எல்லாம் பவளம், செம்பு, கோதுமை எல்லாம் வந்து இறக்குமதி செய்யப்பட்டன. அப்போ கோதுமை வந்து இறக்குமதி செஞ்சுருக்காங்க. இந்த செய்தி வந்து எது விளக்குதுன்னா புறநானூறு தான் விளக்குது. மீனோடு நெற்குவை மிசையம்பியின் அப்படின்னு ஆரம்பித்து கலந்தந்த பொற்பரிசம் கலித்தோணியல் கரை சேருது அப்படின்னா புறநானூறு. சரிங்களா? சேரநாட்டில் வந்து உள்நாட்டு வணிகமும் வந்து வெளிநாட்டு வணிகம் இல்லாமல் உள்நாட்டுமே வந்து வளர்ச்சி விட்டுருந்தது. மக்கள் வந்து பொருளுக்கு தமக்கு தேவையான பொருளை வந்து பெற்றிருந்தாங்க. இப்போ வந்து நெல் விலையை கணக்கிட வந்து விலையை வந்து கணக்கிடுறதுக்கு வந்து அடிப்படையாக இருந்துச்சு. இப்போ எப்படி நம்ம அமௌண்ட் கொடுத்து வாங்குகிறோம், அப்போ வந்து நெல் தான் வந்து விலையை கணக்கிடுறதுக்கு வந்து அடிப்படையாக இருந்துச்சு. உப்பும் நெல்லும் வந்து ஒரே மதிப்பாக இருந்துச்சு. சரிங்களா? உப்புமே நெல்லும் உப்பும் நேரே ஊரில் அப்படின்ற அந்த அடியும் மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாம். அது வந்து அகப்பாடல். இந்த பாடல் எது சொல்ல வருது அப்படின்னு கொஸ்டின் கேட்டாங்கன்னா என்ன சொல்ல வருது? ஒரே விலையை குறிக்குது அப்படின்னு சொல்ல வராங்க. கொங்கு மண்டல பகுதியில் வந்து இன்றைய வணிகம் என்னென்னு பார்த்தலாம். நீலகிரி மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் சந்திக்கிற இடம் தான் வந்து நீலகிரி. இந்த மாவட்டம் வந்து ஃபுல்லும் மலை தான், காடு நிறைஞ்சிருக்கும். தோட்டப்பயிர்களான காப்பி, பயிர், உருளைக்கிழங்கு, கேரட்டு, முட்டைக்கோஸ் அந்த மாதிரி தான் போடுவாங்க. தைல மரமும் வளர்க்கப்படுது, யூகலிப்டஸ். சரிங்களா? நீலகிரி மாவட்டம் வந்து தேயிலை தொழிற்சாலைகள் நிறைந்தது. ஏன்னா அங்கே தேயிலை பறிச்சாங்கன்னா அங்கே தேயிலை தொழிற்சாலை தான் இருக்கும், ஃபேக்ட்ரி. அப்புறம் வந்து முக்கியமாக புகைப்படச் சுருள் தயாரிப்பு தொழிற்சாலை, துப்பாக்கி வெடிமருந்து தொழிற்சாலை, தைல மரம், எண்ணெய் தொழிற்சாலை எல்லாம் இருக்குது. சரிங்களா? எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா அங்கே மலைப்பகுதி அதிகமாக இருக்குது, அங்கே படம் அதிகமாக எடுப்பாங்க. அப்புறம் துப்பாக்கி அங்கே காடு பகுதி நிறைய இருக்கனால விலங்குகள்லேருந்து பாதுகாக்கிறதுக்காக இந்த துப்பாக்கி வெடிமருந்துலாம் பயன்படுத்துவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனால் சட்ட விரோதமானது அது. சும்மா ஞாபகத்துக்காக வச்சுக்கோங்க. கோயம்புத்தூர்னா கோவன் புத்தூர் என்னும் பெயரே கோயம்புத்தூர் மாறிக்குது, கோவன் புத்தூர். சரிங்களா? இந்த மாவட்டத்தில் வந்து நெல், வாழை, கரும்பு, காய்கறி, பூக்கள், பெருமளவில் வந்து பயிரிடுறாங்க. முக்கியமாக வந்து வீட்டு உபயோகப் பொருட்கள், மின்சார பொருட்கள், எந்திரங்கள் அங்கெல்லாம் நிறைய இப்போ டவுன் ஆயிடுச்சு, ஃபேக்ட்ரிஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. திண்டுக்கல் அப்படின்னா தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு அழைக்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா இந்த பகுதி வந்து மலர் உற்பத்தியில் வந்து முதலிடம் வகிக்கிறது. அதனால தான் வந்து தமிழ்நாட்டின் ஹாலந்துன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நெல், சோளம், திணை வகை, வாழைப்பழம் போன்ற எல்லாம் இருக்குது. திண்டுக்கல்னாவே உங்களுக்கு வேலுநாச்சியார் தான் ஞாபகம் வருவாங்க. 8 ஆண்டுகள் திண்டுக்கல்லில் தான் இருந்திருக்காங்க, கோபால நாயக்கரோட உதவியினால். சரிங்களா? அரிசி தோல் பூட்டு தொழிற்சாலை, திண்டுக்கல் பூட்டு நமக்கு தெரியும். இதெல்லாம் நிறைந்த மாவட்டம் இது. சரிங்களா? இங்குள்ள சின்னாளபட்டி எங்கே கேள்விப்பட்டிருக்குமே, சின்னாளபட்டி வக்காஞ்சொல்லு வருத்தப்படாத வாழ்வு சங்கத்தில் சின்னாளபட்டி சுங்குடி சேலைகள் வந்து புகழ்பெற்றிருக்குது. ஈரோடில் வந்து பரப்பளவில் வந்து ஈரோடு தமிழ்நாட்டின் 2வது பெரிய நகரம். சரிங்களா? தமிழ்நாட்டில் பரப்பளவில் வந்து 2வது பெரிய நகரம் ஈரோடு. தமிழகத்திலேயே மஞ்சள் சந்தை ஈரோட்டில் தான் நடைபெறுது. சரிங்களா? துணி, நூற்பாலை, எண்ணெய், சர்க்கரை பெருமளவில் உள்ளது. இதெல்லாம் ஓகே, இதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லிக்கலாம். அப்புறம் பின்னலாடை நகரம் அப்படின்னாவே அங்கே வந்து நிறையா ட்ரெஸ்ஸு கம்பெனிஸ்லாம் நிறையா இருக்குங்க. நேதாஜி ஆயத்த ஆடை பூங்காவும் அங்கே தான் இருக்குது. சரிங்களா? ரெடிமேட்ஸ், ஆயத்த ஆடைன்னு என்ன, ரெடிமேட்ஸ், அது அங்கே தான் இருக்குது. ஆயத்தாடைகள் மூலம் தமிழ்நாட்டுக்கு பெரும் வருவாயை வந்து இதை ஈட்டி தருது. ஏன்னா அவ்வளோ கம்பெனிஸ்லாம் இருக்கும், வெளியிருந்துலாம் வந்து வேலைக்காக வராங்க. தேசிய அளவில் புகழ்பெற்ற காங்கேயம் காளைகள் இந்த மாவட்டத்துக்கு வந்து பெருமை சேர்க்குது. திருப்பூர் மாவட்டத்தில் தான் காங்கேய காளைகள் இருக்குது. நாமக்கல் அப்படின்னாவே முட்டை கோழி வளர்ப்பிலும் முட்டை உற்பத்தியில் வந்து ஃபஸ்ட் இடம். தென்னிந்தியாவிலேயே வந்து
நாமக்கலுக்கு தான் வந்து ஃபஸ்ட் இடம். அப்புறம் பச்சைமலை, கொல்லிமலை, சேர்வை மலை எல்லாமே வந்து இந்த மாவட்டத்தில் தான் இருக்குது. அப்புறம் இங்கே சிமெண்ட்டு காகித தொழிற்சாலை உள்ளன. கைத்தறி, வெண்கல பொருட்கள் செய்தல் முதலியும் நடைபெறுது. அப்புறம் சிற்றுந்து, சரக்குந்து ஆகியவை அதிக அளவில் இயங்கும் மாவட்டமாக நாமக்கல் இருக்குது. சரிங்களா? சேலம் மாங்கனி நகரம் நமக்கு தெரியும். இந்த மாவட்டத்தில் எல்லாம் மாம்பழம், கரும்பு, பருத்தி எப்பவும் போல் இருக்குது. இந்தியாவிலேயே இந்த மாவட்டத்தில் தான் ஜவ்வரிசி அதிக அளவு உற்பத்தி செய்யப்படுது. எங்கே? சேலத்தில் மாங்கனியும் ஜவ்வரிசியும் அதிக அளவு. அடுத்தது கைத்தறி நெசவும் அதிகமாக அங்கே தான் இருக்குது, சேலத்தில் தான். பால் பண்ணை தொழிலிலும் சேலம் ஃபஸ்ட் இடத்துல இருக்குது, சிறப்பாக இருக்குது. ரசாயன பொருள், அலுமினியம், வனஸ்பதி எண்ணெய் தயாரிக்கிற இடம் எல்லாமே சேலத்தில் தான் இருக்குது. ஏழைகளின் ஊட்டி என்று அழைக்கப்படுது ஏற்காடு. ஏற்காடு வந்து சேலத்தில் தான் இருக்குது. கரூர் கொங்கு நாட்டின் ஒரு பகுதியாக விளங்கிய பகுதிக்கு வஞ்சி மாநகரம் என்னும் பேர் இருக்குது. கிரேக்க அறிஞர் தாலமி வந்து கரூரை தமிழகத்தின் முதன்மையான உள்நாட்டு வணிகமாக குறிப்பிட்டிருக்கார். யார்? தாலமி. அவ்வளோதாங்க. இதில் ஒரு சிலரில் இந்த நெல், சோளம்லாம் தொடர்ந்து வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் தேவையில்லை. தூத்துக்குடி முத்து நகரம், மதுரை தூங்கா நகரம், சிவகாசி குட்டி ஜப்பான், திருவண்ணாமலை தீப நகரம். திருவண்ணாமலை ஒரு தீவு, தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தொல்காப்பியம். சேரரின் தலைநகரம் வஞ்சி. பழங்காலத்தில் விலையை கணக்கிட நெல் தான் அடிப்படையாக அமைஞ்சிருக்கு. ஆண்பொருணி அப்படிங்கிறது அமராவதி. வீட்டு உபயோகப் பொருட்கள் கோயம்புத்தூர். ஓகேங்களா? திண்டுக்கல் வந்து தமிழ்நாட்டின் ஆலந்து. மாங்கனி நகரம் சேலம். சுங்குடி சேலைகளுக்கு புகழ்பெற்ற ஊர் சின்னாளப்பட்டி. சேரர்களின் நாடு குடநாடு. பின்னலாடை நகரம் திருப்பூர். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து காலமுடன் வரும். இது வந்து ஒரு கதை மாதிரி தான், வேணா படிச்சுக்கோங்க. இந்த கதை எழுதினவர் ஸ்ரீரங்கனா, கன்னிவாடி ஸ்ரீரங்கராயன். இவர் வந்து திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தான், இது மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 150க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை எழுதியிருக்காரு. அப்புறம் அவருடைய நூல்கள் எல்லாம் வந்து கன்னிவாடி, குணச்சித்திரங்கள், உப்புக்கடலை குடிக்கும் பூனை. அடுத்து புணர்ச்சிங்கிறது ஈஸி தான். தமிழ் அமுதம், இரு சொற்களையும் சேர்த்து சொல்லி பாருங்கள். தமிழ் அமுதம் ஒலிக்குதான். இதை வந்து ஃபஸ்ட்டில் இருக்கிற சொல்ல வந்து நிலைமொழின்னும், ரெண்டாவது இருக்கிற சொல்ல வந்து வருமொழின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இப்போது நான் உங்களுக்கு எழுதி காமிக்கிறேன். இப்போ வாழை எழுதுறதாங்க ஒரு சிரமமாக இருக்குது. சரி, இப்போ வந்து வாழை கூட்டல் மரம் அப்படின்னு எழுதுகிறோம். இதுதான் வந்து நிலைமொழி, இதுதான் வருமொழி. ரெண்டும் சேர்ந்து வாழை மரம் அப்படின்னு எழுதுகிறோம். சரிங்களா? அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து நிலைமொழியில் வந்து இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்துச்சுன்னா அது வந்து உயிரீற்று புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. அப்புறம் நிலைமொழியில் வந்து இறுதி எழுத்து வந்து மெய்யாக இருந்துச்சுன்னா அது மெய்யீற்று புணர்ச்சி அப்படிங்கிறாங்க. அதே வருமொழியில் வந்து முதல் எழுத்து வந்து உயிராக இருந்துச்சுன்னா அது உயிர் முதல் அப்படின்னு சொல்கிறாங்க, மெய் முதல் அப்படிங்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இது வந்து வருமொழியில் வந்து அது ஏன் ஈற்றுன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த ஈற்றும் இந்த முதல் தானே சேருது, அதனால தான் ஈற்றுன்னு சொல்கிறாங்க. இதை ஏன் உயிர் முதல்னு சொல்கிறாங்கன்னா, வருமொழியில் இருக்கிறது முதல் எழுத்து தான் இது கூட சேரும், அதனால தான் சொல்கிறாங்க. சரிங்களா? உயிர் முதல் மெய் முதல்னு சொல்கிறாங்க. இப்போது இயல்பு புணர்ச்சியும் விகார புணர்ச்சியும் பார்க்கலாம். சில எழுத்துக்களை வந்து சேர்த்து சொன்னோம்னா எந்த மாற்றமே இருக்காது, அது இயல்பு புணர்ச்சி. இப்போது தாய்மொழி, தாய் கூட்டல் மொழி தாய்மொழியாக இருக்குது. இது எதுவுமே எந்த சொல்லுமே மாறல, வேறு எதுவுமே இருக்கிற சொல்லும் போகலை, அப்படியே வரனால அது இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. இப்போது உடல் கூட்டல் ஓம்பல் அப்படின்னா உடல் ஓம்பலாக மாறியிருக்கா. இப்போ இந்த இல்லும் ஓவும் சேர்ந்தனால லோவாக மாறியிருக்கு. இது ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதுன்னா, மாற்றம் விகாரம்னாவே மாற்றம் மாறுது. இந்த ரெண்டு சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலையோ வருமொழியிலையோ இல்லை ரெண்டுலேயுமே ஏதோ மாற்றம் நிகழ்ந்துச்சுன்னா தான் அது விகார புணர்ச்சி. அது 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். சரிங்களா? இப்போ புதுசாக ஏதோ ஒரு எழுத்து தோன்றுச்சுன்னா அது தோன்றல் புணர்ச்சின்னு சொல்கிறோம். எடுத்துக்காட்டு வந்து தமிழ் கூட்டல் தாய், இத்து வந்து புதுசாக தோணியிருக்குது. அப்புறம் நிலைமொழியும் வருமொழியும் அந்த ரெண்டு சேரும்போது
ஒரு எழுத்து வேறு எழுத்தாக மாறுச்சுன்னா அதை தான் திரிதல்னு சொல்கிறோம். வில் கூட்டல் கொடி, இல்லு வந்து இறா மாறுறதுனால விற்கொடி திரிதல்னு சொல்கிறோம். கெடுதல் அப்படின்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி, இம்மு கெடுது, அதனால கெடுதல் புணர்ச்சின்னு சொல்கிறோம். வேறு ஒன்றும் அவ்வளோதாங்க, ஈஸி ரொம்ப. விகார புணர்ச்சி வந்து 3 வகைப்படும்: தோன்றல், திரிதல், கெடுதல். பாலாடை எச்சொல்லுக்கு பால் கூட்டல் ஆடை, பாலாடை. இதுக்கு என்னன்னு சொல்லுங்கள். இயல்பும் இல்லை. தோன்றல் புதுசாக தோணி இருக்குது, அதுக்கு வந்து தோன்றல் புணர்ச்சி. மட்பாண்டம் மண் வந்து இன்னும் வந்து இட்டா மாறிக்குது, அப்போது திரிதல். கெடுதல் மரம் கூட்டல் வேர், கெட்டிருக்குதா, கெடுதல். மணிமுடி, மணி கூட்டல் முடி, இயல்பாக வந்திருக்கு. கடை கூட்டல் தேர்வு, தோன்றிருக்குது, இத்து வந்து தோணி இருக்குது. அவ்வளோதாங்க, இந்த இயல் முடிஞ்சிருச்சு. இந்த டைம் நான் அவசரப்பட்டு ஒரு மார்க் தப்பு பண்ணிட்டாங்க குரூப் 4ல். நெல்லிக்காய் மூட்டை போல் அப்படின்னா அது எதை குறிக்குது? நான் வந்து தப்பாக எழுதிட்டு வந்துட்டேன். இப்போ கூட அது என்னென்னு சரியாக பார்க்கல நான். சரி, ஓகே. அவசர குடுக்கினா எதுவுமே எண்ணி செயல்படாமல் இருக்குது. கொடிகட்டி பறக்கிறதுனா புகழ் பெற்று விளங்குதல். ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னா நீண்ட காலமாக இருக்கிறது தான் சொல்கிறாங்க. கல்லில் நார் உரிக்கிறது அப்படின்னா இயலாத செயல். கம்பி நீட்டுதல், விரைந்து வெளியேறுதல். காணல் நீர் இருப்பது போல் இருக்கும் ஆனால் இருக்காது. கண்ணை மூடிக்கொண்டுனா ஆராய்ஞ்சு பார்க்காம. பாலையடிவாள்னா பரம்பரை. முதலை கண்ணீர்னா பொய்யழுகை. எடுக்கார் கைப்பிள்ளைனா தன் சிந்தனையின்றி பிறர் சொல் பேச்சை கேட்கிறது. அவ்வளோதாங்க. இதுக்கெல்லாம் வந்து அவற்றை ஒரு சிறப்பை சொல்கிறாங்க. சிவகாசினா பட்டாசு, திருப்பாச்சினா அருவாள், திருநெல்வேலி அல்வா, கோவில்பட்டி கடலமுட்டா, மதுரை மல்லிகையா, என்ன பன்ருட்டிக்கு என்னன்னு தெரியல, தஞ்சாவூருக்கு தலையாட்டி பொம்மை, மணப்பாறை முறுக்கு, காஞ்சிபுரம் பட்டு, சேலம் மாம்பழம், பழனி பஞ்சாமிர்தம், தூத்துக்குடிக்கு என்னன்னு தெரியல, ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு பால்கோவா, திண்டுக்கலுக்கு பூட்டு. இந்த ரெண்டுக்கு என்னென்னு சொல்லுங்கள். த்ரெட்னா நூல், லூம்னா தறி, டெய்ரி ஃபார்ம்னா பால் பண்ணை, டேனிங் தோல் பதனிடுதல், ரெடிமேட்னா நமக்கு தெரியும் ஆயத்த ட்ரெஸ்ஸு, ஆயத்த ஆடை, டையிங்னா சாயமேற்றுதல். இதெல்லாம் ஈஸி தாங்க. ஸ்டிச்சுனா தையல், டேனிங் மட்டும் பார்த்துக்குவாங்க, தோல் பதனிடுதல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.